வணக்கம். Jayashree Balan-Learn Astrology. சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் jayasreebalan@gmail.com through என்னை ரீச் பண்ணலாம். இப்போ அந்த வியூவர்ஸோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இதோட 2வது செஷன் இன்றைக்கி நடக்கிறது. மொத்தம் 3 செஷன் பண்ண போகிறேன். இன்றைக்கி 2வது செஷன். நிறையா பேர் கேள்வி கேட்டிருக்கா. அதில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பதில் சொல்லலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி சில பேர் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தா, இந்த கேத்து இப்போ ராகு ரிஷபத்துக்கு வருது, அதுக்கு பதிலாக கேத்து ரிஷபத்தில் இருந்து ராகு விருச்சிகத்தில் இருந்தால் என்ன ஆகும், அதாவது உல்டா பிளேஸ்மெண்ட் சில பேருடைய பிறப்பு ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அது மாதிரி ஆகும்போது என்ன பலன் அப்படிங்கிறத ஒரு வாட்டி சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் மெயில் அனுப்பிச்சிருந்தா. அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி கன்சல்டேஷனும் எனக்கு அது ரிலேட்டடாகவே வந்தது. ஸோ அதை உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு. அதாவது கேத்துங்கிறவர் இதுக்கு வர ரிஷபம். அந்த ரிஷபத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அது காலபுருஷ தத்துவத்தில் 2ஆம் இடம். அதாவது நம்மளுடைய நம்ம பேசுறது, நம்மளுடைய தனஸ்தானம், நம்மளுடைய முகத்தோட இது எப்படி நம்ம இது கொடுக்குறோம், இம்ப்ரெஷன் கொடுக்குறோம் நம்ம. அப்புறம் நம்ம எப்படி பைசா சம்பாதிக்க போகிறோம், நம்மளுடைய எப்படி பர்ஃபார்மன்ஸ் நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்மளுடைய பணம் இருக்கிற இடம், அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த சுக்கிரனோட வீடு அது அக்ரிகல்ச்சர், அந்த இடத்துலேருந்து தான் அக்ரிகல்ச்சர் ஆரம்பித்தது, விவசாயம் ஆரம்பித்தது இடம் அது. அந்த இடத்துல கேது வரும்போது, கேது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த சுகஸ்தானம், அந்த பணத்து மேலெல்லாம் அந்த ஒரு 18 மாதத்துக்கு சப்போஸ் கோச்சார பிரகாரம் வருதுன்னா, இல்லை பிறப்பு ஜாதகத்திலே அந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் ஜாஸ்தி பணத்துக்கு பின்னாடி அலைய மாட்டான். பணத்துக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஜாஸ்தி, எவ்வளோ லக்ஸரி லைஃபுக்கோ இல்லை கோல்டுக்கோ அந்த மாதிரியெல்லாம் அவளுக்கு ஃபேமிலி ரிலேட்டடில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அட் த சேம் டைம் அவளுக்கு பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஏன்னா இது சுக்கிரன்கிறதே ஒரு கலை, அது கலை, அது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, ட்ராயிங் வரைகிறது, பாடுறது, பேசுறது, அது மாதிரியான நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயே ரொம்ப அழகு சம்மந்தப்பட்டது, நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது. ஒருத்தர் சில பேர் ஸ்டேஜில் பேசும்போது நம்மளுக்கு எவ்வளோ பேர் இந்த ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் ஷேர் ஆகுது இல்லையா, அவள் என்ன அழகாக ஒரு ஜோக்காக இருக்கட்டும், ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அதை பேசக்கூடிய தன்மை, இல்லை நல்ல பெரிய ஒரு ஆக்டராக இருக்கிறது, முகத்தில் விதவிதமான இம்ப்ரெஷனை மாற்றுறது, ஒரு கோபமாக இருக்கா மாதிரியும் ஒரு இதுவாக இருக்கா மாதிரியும் காமிக்கிறது, இல்லை டிராயிங் வரைகிறது, இது மாதிரியான மிக நல்ல அவளுடைய பாஸ்ட் லைஃபுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு இந்த லைஃப்பில் ப்ரெசன்ட் லைஃப்பில் வரும். இது பிறப்பு ஜாதகத்திலேருந்து அவள் பிறப்புலேயே ரொம்ப ஏதோ ஒரு கலைத்திறன் உடைந்தவர்களாக இருப்பார்கள். இல்லை இந்த 18 மாதத்தில் அவளுக்கு வரும். இது ஆக்சுவலாக எனக்கு அது மாதிரி ஒன்று ஆச்சு. இப்படி கிட்ட நான் முன்னாடி எனக்கு ட்ராயிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஜாஸ்தி என்னுடைய ஒரு 25 வயசு 27 வயசு வரைக்கும் பென்சிலை கூட தொட்டது கிடையாது. ஒரு எதுக்கு கூட படிப்புக்கு கூட நான் ட்ராயிங் வரைஞ்சது கிடையாது. ஆனால் திடீர்னு பார்த்தேன்னா ஒரு வாட்டி நான் ஏதோ ட்ராயிங் வரைய போனால் ரொம்ப அழகாக வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே ரொம்ப ஒரு சாமியை வரையணுமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மிக மிக அழகாக பர்ஃபெக்டாக வந்தது. இன்னும் சொல்லப்போனேனாக்கா தாம்பரத்தில் எனக்கு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நாங்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருந்தோம் சொல்லிட்டு. ஸோ ஏர்ஃபோர்ஸ் விமென்ஸ் அசோசியேஷனில் எனக்கு ட்ராயிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸே கிடச்சிது. ஸோ நான் ஒரு 6 to 7 இயர்ஸ் என்னுடைய ட்ராயிங் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் என் பொண்ணு ரொம்ப நன்னா வரைய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எனக்கு அது ட்ராயிங்கில் போயிடுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ கூட என்னால் ஓரளவுக்கு ஸ்கெச் பண்ண முடியாது. பட் இந்த லிம்ஃப் நோட் எடுத்ததுனால இந்த கையில் அந்த நரம்பு போயிடுது இல்லையா, அதனால் இந்த 2 கையை சேர்த்து என்னால் வரைய முடியல. பட் இது மாதிரி எனக்கு அந்த சமயத்தில் ஒரு ஆக்டிவிட்டி, அது ஆக்டிவிஷன் ஆச்சு இந்த ட்ராயிங் வரைகிறது. அது வரைக்கும் எனக்கு இல்லை. ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு கலைத்திறன் உங்களுக்கு வரும். அதே சமயம் அந்த கான்ட்ரரி இப்போ ராகு போய் உங்களுக்கு விருச்சிகத்தில் போய் இருக்குனாக்கா அது 8ஆம் இடம். 8ஆம் இடங்கிறதே ஒரு ரகசியம் பொருந்தினது. இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜரால் இவ்வளோ அழகாக ஒரு ஜாதகத்தை ரொம்ப அழகாக பார்க்க முடியறது அப்படிக்கிட்டனாக்க அது இந்த மாதிரியான இதனால ராகு இருந்ததுனால சொல்ல முடியாது. கொஞ்சம் இவாளுக்கு இந்த மாதிரி ராகு இருக்கிற இடத்துல சப்போஸ் விருச்சிகத்தில் ராகு இருந்ததுன்னா எல்லாராலையும் கஷ்டப்பட்டு தேடுற ஒரு விஷயம் இவாளுக்கு சர்வசாதாரணமாக கிடச்சிடும். அது மாதிரி ரொம்ப அழகாக
அழகாக ஷார்ப்பாக அந்த பாம்பு கண்ணு இருக்கு இல்லையா, அது வச்சுட்டு அது அவ்வளோ அழகாக டீப்பில் இருக்கிற ரகசியத்தை கூட எடுக்க முடியும். அதனால தான் நிறைய ரிசர்ச்சு சயின்டிஸ்ட்டு அப்புறம் ஆஸ்ட்ராலஜர் இந்த மாதிரி இல்லை மாந்திரவாதி தந்திரவாதி அவள்லாம் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி ராகு பிளேஸ்மெண்ட் வந்து இதில் இருக்கும்போது விருச்சிகத்தில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு அவளுக்கு டேலண்ட் இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது இந்த இதை பற்றி. இப்போ அடுத்தது என்னதுன்னு கேட்டீங்கன்னாக்கா விஜயலக்ஷ்மி அப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்க பாவம் போன இதுலேயே ரொம்ப அழகாக அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் அதில் வந்து அவங்களுக்கு தான் முதல் கேள்வி, அவங்களுக்கு தான் நான் ஆன்சர் கொடுத்துக்கணும். விஜயலக்ஷ்மி எஸ்எம்னு பேர். அவங்க சொல்லியிருந்தாங்க சூரியன் வந்து பூர்வ நட்சத்திரத்தில் இருந்து கேத்து வந்து உத்திர நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன ஆகும் மேடம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இது வந்து சிம்ம ராசியில் தான் இந்த மாதிரியான ஒரு இதுவே இருக்கும். சூரியன் வந்து பூர்வ நட்சத்திரத்தில் இருக்கிறது, பூரம் வந்து சிம்மத்துக்கு, அதே மாதிரியே உத்திரமும் முதல் பாதம் வந்து உங்களுக்கு கேத்துவோட நட்சத்திரத்துக்கு வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கன்ஜக்ஷன் அந்த சூரியனும் கேதுவும் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னாக்க அதாவது இது வந்து ஒரு ராஜாவோட இது இந்த லியோங்கிறது இது கிட்ட அதுக்கு தான் சிம்மாசனம், அதுக்கு தான் சிங்க முகம் கொடுத்துருக்கு. ஏன்னா இதுதான் ஒரு கிங், ராஜாவை தான் இது சிங்கத்தை தான் நம்ம கிங்குன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு அதில் வந்து பூரங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம். அதாவது ஒரு மகாராணி மாதிரி அவங்களுடைய கலைத்திறன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு குவீன் ஒரு லீடர்ஷிப். நம்ம வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கூட வர வேண்டாம், ஒரு லீடர்ஷிப்னு எடுத்துக்கணும். அதாவது ஒரு ராணிக்கு வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அவசியமே கிடையாது. இப்போ யாராவது விமன் லீடர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்க மாதிரி இருக்கிறவங்களாம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம். அதே சமயத்தில் கேது வந்து உத்திர நட்சத்திரம்னா உத்திரன் வந்து சூரியனோட நட்சத்திரம். ஸோ இது வந்து இவங்க 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ இது எப்படின்னு கேட்டால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கேதுலாம் வந்து இந்த ஒரு நீங்கள் உங்களுக்கு என்ன இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னு கேட்டேன்னாக்கா இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்போவுமே மாலையபட்சம் வரும். அந்த மாலையபட்சத்தில் தான் சூரியனும் அங்கே வருவார். ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டியே என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது பித்திருக்களுடைய இடம் அது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கேத்து வந்து சூரியனோட நட்சத்திரத்தில் இப்போல்லாம் இருந்ததுனாக்க ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் சாதாரணமாக இந்த மாதிரி ஜாதகம் வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வர பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுவேன். ஏன்னா பித்திருக்கள் தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அது அதாவது துளி இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ண சொல்லுவேன். பிகாஸ் தே ஆர் ஒன்றுமே இல்லை, அவங்க சூரியனும் கேதுவும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். உங்களுக்கு தான் நல்லா தெரியும் சூரியன் வந்து ஆத்மா, கேத்து வந்து அதை ஒரு உடம்புல நான் நிறையா வீடியோவில் 10,000 இது வரைக்கும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது தே ஆர் பிஸ்னஸ் பார்ட்னர், அதனால் எதுவும் பிரச்சனை கிடையாது. பட் என்ன தான் இருந்தாலும் கேது அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறதே அங்கே வந்து ஏன்னா கேதுவே பித்ரு தான். ஸோ அங்கே தான் மாலையபட்சமே நடக்கிறது. ஸோ பித்ரு அந்த இடத்துல கேது இருக்கும்போது நீங்கள் அந்த பித்ரு தோஷங்களெல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இது. அடுத்தது வந்து சூரியன் குரு சுக்ரன் ராகு அதாவது கோபி மகாலட்சுமி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு கிரக சேர்க்கையை பற்றி கேட்டிருக்காங்க. அது வந்து துலா உடைய வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது துலா வீட்டில் அதாவது சொந்த வீட்டில் சுக்ரன் தன்னோட மூலத்திற்கோண ஸ்தானத்தில் இருக்கார். அதாவது இந்த இடத்துல திருப்பியும் சுக்ரன் வந்து பலப்படுறார். சுக்ரன்னாலே தட் இஸ் ஃபார் மெட்டீரியல் லைஃப். மெட்டீரியல் லைஃப் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கலைத்திறன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பாட்டு பாடுறது இது மாதிரி ரொம்ப பெரிய விஷயங்கள் இல்லை ஒரு பிஸ்னஸ். இது வந்து எப்படின்னு கேட்டால் 7ஆம் இடம் நம்ம சொல்ல மேஷம் வந்து முதல் இடமாக இருந்தாங்க. 7ஆம் இடம்ங்கிறதே நம்ம வந்து நம்மளுடைய ஒரு எக்ஸ்ட்ராடனரி பவர் தான். அதோடு சேர்ந்து இப்போ சூரியன் வந்து உட்காந்துருக்கார் அப்படின்னு கேட்டேன்னாக்கா உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன்னாக்கா இப்போ எப்படி வந்து ஒரு தாமரை சூரியனுடைய அந்த கதிரொளி பட்ட உடனே அது மலர்றது. அதனால் நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் இருட்டில் இருந்தால் கூட அந்த சூரியனோட கொஞ்சம் வெளிச்சம் வரும்போது என்ன அழகாக அந்த உலகமே வந்து சூரியன் உதிச்சதுக்கப்புறம் ஒரு அழகாக இருக்குது. பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிச்சுடுறது, அது மாதிரி ஒரு எல்லாருடைய ஆக்டிவிட்டீஸும் ஆரம்பிக்கிறது. அது மாதிரி இந்த சுக்ரனோட ஆக்டிவிட்டீஸை வந்து ரொம்ப அழகாக அதை பளிச்சிட வைக்கிறது வந்து இந்த சூரியனோட வேலை. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து அது என்ன பண்ணுற அவருக்கு திறமை இருக்குது. அந்த திறமையை சூரியன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆக்கிறார். அதை வந்து குரு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறார். குரு இஸ் எக்ஸ்பேன்ஷன். ஸோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ரொம்ப விஷயம் அது எல்லாருக்கும் நிறையா உலகத்துக்கு தெரிய வைக்கிறது. அப்போது அந்த இடத்துல ராகு வேலைன்னா ராகு இஸ் ஹைட்.
அவங்களுடைய பேரும் புகழும் ரொம்ப உச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ஜாதகத்துடைய அவங்களுக்கு வந்து முதல் வீட்டிலேயே ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்து மிக ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சூரியன் வந்து நீச்சமாயிருக்கார். அது நீச்சபங்க ராஜயோகம் வேறு. இத்தனை குணங்கள் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே சூரியன் நீச்சம் அடைஞ்சு அந்த இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் சொந்த வீட்லேயும் போய் இருக்கிறதுனால இது வந்து நீச்சபங்க ராஜயோகம். ஆனால் இதில் இன்னும் நிறையா கிளாஸஸ்லாம் இருக்குது. நான் வந்து பார்க்கும்போது 11 கூடிய சூரியன் அங்கே வந்திருக்காரு, 6 கூடையவன் 3 கூடையவன் குரு அங்கே வந்திருக்கார், 5 கூடைய ராகு அங்கே வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாமும் பார்க்கும்போது பரிமாணங்கள் மாறும். பட் மொத்தமாக ஒரு கன்ஜக்ஷனுக்கு ரிசல்ட்டு இதுதான். இப்போ அடுத்தது வந்து இன்னொருத்தர் வந்து பவன் ரெட்டி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. அதாவது தனுர் லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் புதன் வந்து வக்கரமாக இருந்தால் அது வந்து நம்ம வந்து நீச்ச கிரகமாக எடுத்துக்கணுமா இல்லை உச்ச கிரகமாக எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அதாவது இப்போ சாதாரணமாக உச்ச கிரகத்தில் ரிட்ரோகேட் பிளானட் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம எக்ஸால்டேஷன் கேன்சல் தான் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல என்னன்னு கேட்டேனாக்கா சூரியனுக்கும் இவருக்கும் புதனுக்கும் சனிக்கும் கேட்டேனாக்கா அந்தந்த இடத்துலையே மூலத்திற்கோணம் இவர் சனீஸ்வர பகவானுக்கு கும்பத்தில் மூலத்திற்கோண ஸ்தானம், சூரியனுக்கு சிம்மத்தில் மூலத்திற்கோண ஸ்தானம். இங்கே வந்து புதன் சொந்த வீடு மட்டும் இல்லை, எக்ஸால்டேஷன் மட்டும் இல்லை, அந்த இடத்துல அவருடைய மூலத்திற்கோண ஸ்தானமாக இருக்கிறதுனால அது வந்து பவர் கொஞ்சம் போல குறையிறது. நான் பவர் குறையலைன்னு சொல்லலை, பவர் வந்து குறையிறது. ஆனாலும் இது வந்து இப்போவுமே ரிட்ரோகேட் பிளானட்னா பின்னாடி இருக்க மாதிரி நினச்சிக்கணும். எப்போவுமே அந்த சிம்மத்தில் இருக்க மாதிரி தான் அது இருக்கிறது. அதில் மட்டும் இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ வந்து இந்த கிரகம் புதன் மட்டும் நம்மளுடைய எப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கிரகிப்பு தன்மை, நம்மளுடைய கம்யூனிகேஷன், நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய பேசுறது மட்டும் இல்லை, நம்ம பிஸ்னஸ் ப்ராக்டிஸு ரொம்ப முக்கியம். புதன் வந்து ஒருத்தருக்கு வர்த்தகத்துக்கு ரொம்ப முக்கியம், ஒருத்தர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அவனுடைய பேச்சு திறமை நன்னாக இருக்கணும். ஒருத்தர் சரியாக பேசலைனாக்கா அவள் எத்தனை பேசினாலும் அதில் வந்து அவ்வளோ தூரம் உபயோகமாக இருக்காது. ஆனால் இந்த இடத்துக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. புதன் மட்டும் என்றைக்குமே சூரியனோட தான் சேர்ந்துருப்பார். ஏன்னாக்கா அவர் தான் வந்து மினிஸ்டர். சூரியன் வந்து கிங்காக இருந்தானாக்கா புதன் வந்து மினிஸ்டர். அதனால் அவருடைய அறிவுரை பிரகாரம் தான் சூரியனை இது பண்ணுறது. அப்படி இருக்கும் ஒருத்தருக்கு இவ வந்து 2 பேருமே பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி தான். ஸோ அதனால் புதன் வந்து தனியாக இருந்தார்னா அவரது அவ்வளோ தூரம் அது செழிக்காது. அவர் சூரியனோட இருக்கும்போது தான் ரொம்ப நன்னா இருக்குது. இவர் கேட்டதில் அவர் சூரியனோட சேர்ந்து இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. அது சூரியனோட சேர்ந்து இருந்தானா கூட இந்த டெபிலிட்டேஷனோ எக்ஸால்டேஷனோ எதுவும் கிடையாது. பட் அட் த சேம் டே இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த ரிட்ரோகேட் பிளானட் இருக்கும்போது அவங்க அடிக்கடி இந்த பாஸ்ட் லைஃப்பில் தான் பண்ணோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னாக்கா இது என்னன்னு கேட்டால் எதுக்குமே ஒரு சாதாரணமாகவே ரிட்ரோகேட் பிளானட் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருக்குன்னு கேட்டேனாக்கா இதுக்கு ரிட்ரோகேட் பிளானட் இருந்தவங்க எல்லாரும் ஏழையாக இருந்ததும் கிடையாது. அவங்களாம் பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. ஆனால் ரிட்ரோகேட் பிளானட்க்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேனாக்கா வக்கரகதியாக இருக்கிற ஒரு கிரகத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேனாக்கா பகவான் ஏதோ நமக்கு வந்து ஒரு தப்பை திருத்திக்கணும். நம்ம எது தப்பு பண்ணியிருக்கோம், அதனால அவர் நமக்கு வந்து சில இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு சான்ஸ் கிடைக்கும். நம்ம தப்பு பண்ணும்போது முதல் தப்பில் வந்து திருந்தலைன்னா திருப்பி 2-3 தப்பு பண்ணி அதுலேருந்து திருந்தி அப்புறம் நம்ம ரெக்டிஃபை நம்மளை பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ். அப்படிதான் இந்த மெர்க்குரி வந்து இந்த இடத்துல புதன் வந்து இந்த இடத்துல வக்கரகதியாக இருக்கிறதுக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அடுத்தது இன்னொருத்தர் வந்து சனி அந்த இது வந்துட்டு ஒருத்தர் வந்து சனியும் கேதுவும் நவாம்சத்தில் ஒரு பேர் ஒருத்தர் எழுதியிருந்தார். சாட்டன் அது இல்லை, சேட்டன் அண்ட் கேது நவாம்சத்தில் இருந்தால் என்ன ஆகும்? அதாவது கேப்ரிகான் அசெண்டன்ட் அவங்க பேர் தான் எனக்கு அவங்க பேர் சொல்லாமல் எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறேன். இது சேட்டன் அண்ட் கேது நவாம்சத்தில் இருந்து கேப்ரிகான் அசெண்டன்ட் அது மாதிரி இருந்தால் அதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதோ இதான் சௌரவ் ராஜ்னு நினைக்கிறேன்.
Saturn retrograde and exalted in 10th house. எப்போவுமே நான் சொன்னது தான், திருப்பி எதுவும் மாறாது. எக்ஸால்டேஷனாக இருந்து அது ரிட்ரோகேட் பிளானட்டாக இருந்தாங்க, அந்த எக்ஸால்டேஷன் கேன்சல் ஆகும். பட் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான விஷயம் வந்து லக்னாதிபதி 10ஆம் இடத்துக்கு போயிருக்காங்க, கேந்திரஸ்தானத்துக்கு போயிருக்காங்க. ஸோ இது வந்து நவாம்சத்தில் நம்ம அதுக்கு அதாவது அர்த்த திருக்கோணம்னு சொல்லுவோம். நான் எப்பவுமே 2, 6, 10 வந்து அர்த்த திருக்கோணத்துக்கு வருது. ஸோ கரியர் வைஸ் இருக்கிறது. ரெண்டாவது அது எக்ஸால்டேஷன் இருந்தால் கூட அதோட சேர்ந்து குருவோட சேர்க்கை இருக்கா, குருவோட பார்வை இருக்கா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 10th இடத்துல போயிருக்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா அது நம்ம நீச்சம் இதெல்லாம் அப்படி பார்க்கறதோட நீச்சம் உச்சம் எக்ஸால்டட் பிளானட் ரெட்ரோகேட்டாக இருந்தனாக்கா அங்கே வந்து எக்ஸால்டேஷன் கேன்சல் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பிரகத் பராசர ஓரசாஸ்திரத்தில் எழுதியிருக்கு. பட் அதே சமயத்தில் நம்ம அந்த ரெட்ரோகேஷன் அந்த எக்ஸால்டேஷனை விடுங்க. இப்போ லக்னாதிபதி 10th கேந்திரஸ்தானத்துக்கு போயிருக்கார். ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது அர்த்த திருக்கோணத்தில் நல்ல கவர்மெண்ட் ஜாபெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எனக்கு அதாவது இது மாதிரி ரயில்வேஸ் அந்த மாதிரியான இடத்துல அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வேலை இருக்கலாமோ இன்னும் தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இதுதான் எனக்கு வந்து உங்களுடைய கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச ஆன்சர். வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.